வார்த்தை நீளுது. ஏதோ சாமி பொண்ணு அருள் வாக்கு சொல்றவளா இருக்கியேன்னு நான் அமைதியா இருக்கேன். இல்ல வேற மாதிரியாரும் நானே என் மருமகளை பறி கொடுத்துட்டு வார்த்தை வராம இருக்க. நீ வாய்க்கு வந்தபடி பேசாத கௌரி. கௌரி விடு கௌரி. சாவித்திரி இந்த நிலைமையில பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எல்லா போராத காலத்துக்கும் நீ தாண்டி காரணம். நீ எப்ப எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்பவே எங்க குடும்பம் அழிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப உன் கையால கொடிமரத்தை ஊனி கூட முடிக்கல, அதுக்குள்ள ஊருக்குள்ள சாவு விழுந்து போச்சு. தரித்திரம் பிடிச்சவளே. உன்னை வேப்பில திருவிழா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியோ அவ்வளவு தூரம் தெனாவட்டா பண்ணுனல, அதுக்குதான் இப்போ பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. காவேரி அம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்கு துர்காவை பத்தி இப்படி தேவையில்லாத வார்த்தையில பேசிட்டு இருக்கீங்க? இவ வேற. ஹே குட்டி பிசாசே, என்னடி பிரச்சனை உனக்கு? பெருசா நீயே சாமி மாதிரி பேசுற? 4 பேருக்கு குறி சொன்னா நீயே கடவுள் ஆயிடுவியா? ஏங்க அருள்வாக்கு சொல்ற பொண்ண இப்படி பேசுறீங்க? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவ அங்க கைய வச்ச உடனே இங்க ஒருத்திக்கு கை நாடியே அடங்கி போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமி குத்தம் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அத பாருங்க, முகத்துல மஞ்சள், நெத்தியில குங்குமம், பார்த்தா ஏதோ சாமி குத்தமாகி பித்த புடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது. அந்த ஸ்லேட்ல கூட ஏதோ சூழா இருக்கு. எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. யாருமே பார்க்காத நேரத்துல இப்படி சாவித்திரி செத்து கிடக்கிறது, காப்பு கட்டும் போது கெட்ட செய்தி வந்தது, எல்லாமே இப்படி தப்பா இருக்கு. இந்த வீணா போன மூதேவி கைய வச்ச ஆரம்பிச்சா அதுக்குள்ள பாவம் தர்மகர்த்தா வீட்டுல பெரிய காரியம் பண்ற மாதிரி ஆயிடுச்சே. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? அன்னைக்கே நான் படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்ச யாரு கேட்டீங்க? எல்லாருமா சேர்ந்து என் வாய் அரைச்சிட்டீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்கல்ல? அநியாயமா என் மருமக செத்து கிடக்குறா. இப்ப யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல. எனக்கு தான் எல்லாமே போச்சு. அண்ணன், ஏன் எல்லாரும் இப்படி பேசுறீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? நான் ஜெயிலுக்கு போனது ஒரு தப்பான கேஸ்னு கோர்ட்ல நான் நிரபராதின்னு சொல்லிட்டாங்க. நான் சுத்தமானவ. என் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப அந்த மாசாணி அம்மா நான் விரதம் இருந்து பூஜை பண்ணி வருஷம் வருஷம் இந்த வேப்பில திருவிழாவை எப்படி ஏத்துக்காம போயிருவா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஏய், பசு மடியில கொசு கடிச்சாலும் அது பால் குடிக்காது, ரத்தம் தான் குடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ எங்க இருந்தாலும் உன் நேரம், ஒரு ராசி எதுவுமே விளங்காது, நாசமா தான் போகும். இங்க பாரு துர்கா, யாருமே உன் மேல பழி போடணுங்கிற எண்ணத்துல பேசல. ஆனா இருக்கிற சூழல் அந்த மாதிரி இருக்க. என்ன பண்ண சொல்ற? இந்த பொண்ணு 2 நாள் முன்னாடி இறந்திருக்கலாம், இல்ல 2 நாள் பின்னாடி இறந்திருக்கலாம். இப்படி சரியா நீ காப்பு கட்டுற நேரத்துல இறந்திருக்கான்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த நேரத்துல குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா சாவித்திரி. இந்த விஷயத்துல எல்லாருக்குமே ஒரு குழப்பம் தானே இருக்கும்.